நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியின் முதல்வராக ராமலட்சுமி கடந்த வருடம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் பொறுப்பேற்றது முதல் கல்லூரியில் பணியாற்றி வரும் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களை தொடர்ந்து தரக்குறைவாக பேசி வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பேராசிரியர்கள் சங்கங்கள் கல்லூரி முதல்வரிடம் எடுத்துக் கூறியுள்ளனர். ஆனால் கல்லூரியின் முதல்வர் மீண்டும் ஊழியர்களை தரக்குறைவாக சொல்ல முடியாத வார்த்தைகளில் திட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊழியர்கள் அனைவரும் கல்லூரிக்கு பணிக்கு வரவே அச்சப்படுவதாக வேதனை தெரிவித்த நிலையில் இவரின் செயலை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக உயர்கல்வி இயக்குநர் கல்லூரி முதல்வரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்பனா, அரசு கல்லூரி நிதியாளராக இருக்கிறேன். கல்லூரியில் எங்கள் முதல்வர் போன மார்ச்சில் ஜாயின் பண்ணாங்க 2023. அவங்க வேலையை எல்லாமே செய்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் பேசுகிறது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இழிவாக பேசுவோம். அதாவது அடிப்படை பணியாளர்லேருந்து மேல்மட்டம் வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் பேசுகிறது ரொம்ப இந்த லாங்குவேஜ் ரொம்ப லோக்கலாக இருக்குது. அது லாங்குவேஜ் அப்படி இருந்தாலே பரவாயில்ல, மற்றவங்கள மன உளைச்சல் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசிட்டாங்க. அந்த வார்த்தைகள் ஒரு சிலர் சொல்ல முடியல. இது நான் அனைத்து மகளிர் சார்பாக, இந்த கல்லூரியில் வேலை செய்கிற மகளிர் சார்பாக நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அழுதுருக்காங்க. அவங்க சொல்லி ஒரு டே ஃபுல்லாக அழுதுருக்காங்க. ஆசிரியர் பணியாளர்களும் நிறைய பேர் அழுதுருக்காங்க. அவங்க ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண எங்களுக்கு என்னென்னா, ஒரு பெண் நான் அவங்களுக்கு சார்பாக நான் அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கேன். பேசி மேடம் இந்த மாதிரி பேசாதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு கோபம் வருது, ஆனால் அந்த வார்த்தைகளை முடிஞ்சளவு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய முறை நான் போய் சொல்லியிருக்கிறேன். இது அனைத்து மகளிர் சார்பாக தான் நான் அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நான் அந்த வார்த்தைகள் இப்போ நேற்றும் ஒரு பெண் ஊழியரை மிகுந்த தகாத வார்த்தைகள் அது சொல்ல முடியாது. அது நிறைய அவங்க ஒருத்தரோட ஒழுக்கத்தை ஈடு பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய வார்த்தைகள். அது எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. கீழ்மட்ட பணியாளர்கள்லேருந்து பெண் ஊழியர்கள்லேருந்து மேலே இருக்க வரைக்கும் அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் மன உளைச்சல் ஏற்படுது. பெண்களாகி நாங்களே ஒரு பெண்ணுக்கு எதிராக கூறக்கூடாதுங்கிற நிலைமையில தான் பொறுத்து போயிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி சுகமாக போகலாம், இனிமேல் அவங்க மாறுவாங்கங்கிற இதில் நான் எத்தனையோ முறை போய் அவங்க சொல்லியிருக்கிறேன். நான் இருந்தும் அதே இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் ஏதாவது எங்களுடைய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக அனைவரும் எங்களுக்கு கௌரவியாளர்கள், ஆசிரியர்கள் சங்கம் அப்புறம் SC/ST சங்கம் அனைவருமே பெண் ஊழியர்கள் அத்தனை பேரும் எல்லாருமே ஒரே சார்ந்தோம். அந்த கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இன்று வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.